أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க எல்லா வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ரமலான் மாதத்தினுடைய ஜும்மா நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நாளில் அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தொழுகையை அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி தொழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்களோ அதன் அடிப்படையில் இதை நிறைவேற்றுவதற்காக இங்கு நாம் ஒன்று கொள்கி இருக்கிறோம். இந்த நேரத்தில் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்துவோம் என்னும் ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாகவே நாம வாழக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகள் இஸ்லாம் அதிகமாக பரவி இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் பெருமளவு கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதிலும் வெளிநாடுகள்ல பள்ளிவாசலுடைய அந்த தோற்றம், அது கட்டமைக்கப்பட்ட விதத்தை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் அவ்வாறு அழகான முறையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்க. இப்ப அங்க போயிட்டு வந்த நம்ம மக்கள் அந்த பள்ளிவாசல்களை எல்லாம் பார்வையிட்டு இது போன்ற ஒரு பள்ளி நம்முடைய ஊரிலும் கட்டப்பட வேண்டும் என்று விருப்பம் கொள்வார்கள். அது போன்ற ஒரு வசதியை ஏற்படுத்தி நம்முடைய பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு தலம். பள்ளிவாசலுக்கும் இஸ்லாத்திற்கும் அவ்வளவு நெருங்கிய உறவு இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதை பல கட்டங்கள்ல விவரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது அவங்க முதலாக கட்டியதுன்னா பள்ளிவாசல் தான். தனக்குன்னு ஒரு சொந்தமா இடம் வாங்குவதை விட, மற்ற தேவைகளை நிறைவேற்றுவதை விட, இறைவனையும் வணங்குவதற்காக ஒரு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி மஸ்ஜிதுல் குபா என்ற பள்ளிவாசலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுகிறார்கள். அங்கு சில தினங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு விட்டு மதீனாவிற்கு உட்புறமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்றாங்க. அங்க சென்ற பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை தான் கட்டுகிறார்கள். தன்னுடைய வாகனம் எந்த இடத்தில் அமர்கிறதோ அந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடம் யாருக்கு உரிமையானது என்று அவர்கள் கேட்டு அந்த இடத்தை பெற்று மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க? ஒரு ஊர் என்று சொன்னால் அதில் பள்ளிவாசல் என்பது பிரதானமாக இருக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாத்துல சில வணக்க வழிபாடுகளை நாம் எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். ஆனா சில முக்கியமான வணக்க வழிபாடுகள் பள்ளியில் தான் செய்யப்பட வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. இஸ்லாத்துல கடமையை என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சிலதை சொல்லுது. புனியல் இஸ்லாமோ அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. அதுல ஒண்ணு என்னது? தொழுகை. இப்ப தொழுகையே வேற இடங்கள்ல தொழுகிறதுக்கு மார்க்கம் அனுமதித்தாலும், சலுகையாக வழங்கினாலும், சட்டம் என்ன அப்படின்னா பள்ளியில் தொழ வேண்டும் என்பதுதான். பள்ளிவாசலில் தான் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம் என்று நமக்கு மார்க்கம் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப பள்ளியினுடைய தேவை இதுல இருந்து நமக்கு தெரிகிறது. இது மாத்திரமில்லை, இன்னும் பல விஷயங்களை மார்க்கம் நமக்கு பள்ளியில் தான் செய்வதற்கு வழிகாட்டுகிறது, ஆர்வம் ஊட்டுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃப் என்று ஒரு வணக்கம் நாம் நிறைவேற்றுவோம். இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் இறைவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வணக்கம். 10 நாள் வேற எந்த ஒரு எண்ணத்திற்கும் இடம் தராமல் முழுக்க இறை வழிபாட்டிலேயே நான் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யறது? பள்ளிவாசல தங்கிருங்க, பள்ளிவாசல ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க. அப்ப இந்த இஅ்திகாஃப் என்பது வேற இடங்களில் இருக்க முடியாது. வீட்டுல இருக்க முடியுமா? அல்லது கடை வீதிகள் இருக்க முடியுமா? அல்லது வேற ஏதாவது பகுதிகள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பள்ளியில் தான் இருக்க வேண்டும். அதே போல ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம், இந்த வணக்கத்தை நாம் எங்கு செய்வது? முதலாக எழுப்பப்பட்ட அந்த காபத்துல்லா என்ற அந்த பள்ளிவாசல் தான் செய்யப்படுகிறது. இப்படி இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான சட்டங்களை பார்க்கும்போது பள்ளியில் தான் அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து பள்ளிவாசலுடைய ஒரு முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இது போன்று பல விஷயங்களை மார்க்கம் சொல்கிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலை நாம என்ன செய்யணும்? அழகான முறையில் கட்டமைக்க வேண்டும், அதை அலங்கரிக்க வேண்டும்.
அதற்காக பொருளாதாரத்தை போட்டு அதை பிரமிப்பாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி பல மக்கள் முயற்சி செய்வார்கள். அதுலயும் அந்த முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய கடைசி 10, சில பேர் 27 இது மாதிரியான நாட்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே பள்ளிவாசல் என்னன்னா லைட்ல மிதக்கும், வண்ணங்களால் அப்படியே பூசப்பட்டு இருக்கும். இப்ப இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்னா பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை கருத்துல கொண்டு செய்யறோம். ஆனா முதன்மையாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பள்ளிவாசலை அலங்கரிப்பது என்பது கார்பெட்டுகளாலும், ஏசிகளாலும், பெயிண்டுகளாலும், கட்டிடங்களாலும், கலர் லைட்டுகளாலும் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய இதயங்களால் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வருகையால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஆனா அந்த அலங்காரம் இன்றைக்கு நம் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறதா? பள்ளிவாசல் பிரம்மாண்டமாக இருக்கும், அந்த ஊருக்கு அவ்வளவு பிரம்மாண்டம் தேவையே இல்லை. ஒரு பெரிய அளவுக்கு பள்ளிவாசல் கட்டி வச்சிருப்பாங்க, 1000 பேர் தொழுகிற மாதிரியா. ஆனா அந்த பள்ளிக்கு வரவங்க எத்தனை பேரு? 2 பேரு, 3 பேரு. ஊர்ல ஆள் இல்லையா அப்படின்னா இருக்காங்க, பள்ளிக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்ப இது எதை நமக்கு காட்டுகிறது? பள்ளிவாசலை கட்டுவதற்கு நாம் மெனக்கிடக்கூடிய அந்த மெனக்கிடுதல், அதை கட்டி முடித்தன் பின் அதன் வருகைக்கு மெனக்கிடுறது இல்லை. அப்ப இந்த ஒரு காரியம் என்பது நம்ம இடத்தில் போக வேண்டும், இது நம்ம இடத்தில் மாற வேண்டும். பள்ளிவாசலை தோரணையா அழகா கட்டுறது முக்கியம் இல்ல. ரசூலா காலத்துல அப்படிதான் பள்ளிவாசல் இருந்துச்சா? ரசூலாவுடைய காலத்தில் உள்ள பள்ளிவாசல் நீங்க எடுத்து பாருங்க, கூரைகளால் கட்டப்பட்டது. அப்படியே தொழுகும் போது மேல் என்ன செய்யணும்னா செகதிகள் வந்து கீழே இருக்கும், அவங்க மேல அது சஜிதா செய்யும் போதெல்லாம் மேனியில இருக்கிறத பாக்குறோம். அப்ப பள்ளிவாசல் என்பது தோற்றத்தில் அலங்கரிக்கப்படக்கூடியது அல்ல, அது மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது, அது செய்யலாம். ஆனா பிரதானம் அந்த பள்ளி மனிதர்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் அந்த பள்ளியில் வந்து இறை வணக்கத்தை நிறைவேற்றானா அதுதான் உண்மையில் அந்த பள்ளிக்கு சிறப்பு. ஆனா இன்னைக்கு அந்த நிலை குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம். அதை நாம் என்ன செய்யணும்? அதிகப்படுத்தணும். அதுக்கு இந்த பள்ளிவாசலுடைய நன்மையை, இதனுடைய புனிதத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரையில நமக்கு வந்து பல நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு, அதே போல பல காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து பள்ளிவாசலை போன்ற வேற எந்த ஒரு இடத்துக்கும் சொல்லப்படாத சில விஷயங்கள் என்று சிலது உண்டு. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதிகமாக மனிதர்கள்ல தொழுகைக்கு நன்மையை பெறக்கூடியவர்களை பத்தி சொல்றாங்க. தொழுகையில் இவருக்குத்தான் அதிகமான நன்மை, தொழுகையில் அதிகமான நன்மை உடையவர் யாரு? அதிகமாக தொலை தூரத்தில் இருந்து பள்ளிக்கு நடந்து வருபவர். தொழுகைக்குன்னு ஒரு நன்மை இருக்கு, ஜமாத்தாக தொழுகிறதுக்கு ஒரு நன்மை இருக்கு, பள்ளிக்கு வர்றதுக்குன்னு ஒரு நன்மை இருக்கு. இப்ப ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, அதுல அதிகம் நன்மை பெறுபவர் யாரு தெரியுமா? தொலை தூரத்தில் இருந்து பள்ளிக்கு வருபவர். அதற்கடுத்து யாரு? அதற்கடுத்து கொஞ்சம் தொலை தூரத்தில் இருந்து வருபவர். அப்ப தூரத்திலிருந்து நடந்து வர்றதுக்கு நன்மைன்னு சொல்றாங்க. இது மாதிரியாக எங்கேயாவது நடந்து போறதுக்கு நன்மைன்னு சொல்லப்பட்டு பாத்துருக்கீங்களா? நீங்க வந்து இந்த ஊருக்கு நடந்து போங்க உங்களுக்கு நன்மை, மருத்துவமனைக்கு நடந்து போங்க நன்மை, மருத்துவமனைக்கு போங்க நன்மை, எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? அல்லது வேற ஏதோ இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அல்லது வணிக தளமாக இருக்கட்டும், எங்கனாலும் நீங்க அங்க போறதுக்கு நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கா? நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கு நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கா? நாம ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிறோமா இல்லையா? அந்த ஒவ்வொரு காலடிக்கும் நன்மை. ஒரு காலடியில் அந்தஸ்து உயர்த்தப்படும், பாவமன்னிப்பு கிடைக்கும், இப்படி எல்லாம் மார்க்கம் சொல்றதை பார்க்கிறோம். நடந்து போறதுக்கு நன்மை, அங்க போய் வணக்க வழிபாடுல ஈடுபடுறது இல்ல, நீங்க அங்க போனாலே நன்மை. இது மாதிரி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோமா? சொல்லப்படல. அப்ப இது பள்ளிவாசலுடைய ஒரு தனித்துவத்தை காட்டுகிறது. அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லி காட்டுகிறான். தூய்மை இல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்குள் வர வேண்டாம், பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தாலே தவிர. இப்ப இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள், குளிப்பு கடமையான பெண்கள், ஆண்கள், இவங்க வந்து அசுத்தமான நிலையில், குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. என்ன சட்டத்தை அல்லாஹ் போறான் பாரு. பள்ளிவாசலுக்குள்ள நீ தான் வரணும், நீ வரக்கூடாதுன்னு அல்லாஹ் எங்கேயுமே என்ன செய்யல, தடுக்கல. ஆனா ஒரு இடத்துல தடுக்கிறான். நீ தூய்மையான நிலையில் இல்லையா, பள்ளிக்குள்ள வரக்கூடாது. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? இது எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா நீ இந்த இடத்துக்கு வரணும், இங்க வரக்கூடாது அப்படிலாம் எங்கேயுமே சொல்லப்படல. ஆனா பள்ளிவாசலுக்கு நீ வந்தா அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீ அங்க உள்ள காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ தூய்மையாக இருக்கணும், உன்னுடைய உடல் சுத்தமாக இருக்கணும். நீ உதவு செய்த நிலையில் மாத்திரம் அல்லாமல் குளிப்பு கடமையாக இருந்தால் அதை நிறைவேற்றிய நிலையில் தான் உள்ள வரணும். இல்லைன்னா நீ பள்ளிக்குள்ளே வரக்கூடாது. என்ன மாதிரி அல்லாஹ் சட்டம் சொல்றான் பாருங்க. எதுக்கு அல்லாஹ் இதை சொல்றான்? ஏன்னா இந்த இடம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு இடம். இஸ்லாத்துல வந்து ரசூலா காலத்துல வந்து தலைமைச் செயலகமாக இருந்தது பள்ளிவாசல் தான். அங்கதான் அவங்க எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க. அப்ப இந்த மாதிரியே பல விஷயங்களை பார்க்கும்போது பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹும் நமக்கு அது போன்ற ஒரு நிலையை சொல்றதை பார்க்கிறோம். ரசூலா சொல்றாங்க, இறைவனுக்கு பூமியிலேயே மிகவும் விருப்பமான, பிடித்த, காதலுக்குரிய ஒரு இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல். நமக்கு விருப்பமான இடம் இல்லை. இப்ப நாம எதை விரும்புவோம்? ஊட்டி, கொடைக்கானல், கேரளா, அல்லது கொஞ்சம் தாண்டி வெளிநாட்டுல துபாய், சவுதி இப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அல்லாவுக்கு பிடித்த இடம் எது தெரியுமா? அல்லாவுக்கு இந்த பூமியிலேயே மிக விருப்பமான, நேசத்திற்குரிய, காதலுக்குரிய, அன்பிற்குரிய ஒரு இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல். அப்ப இது எந்த அளவுக்கு பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது.
அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு இடத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அல்லாஹ் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்விற்காக தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள். தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்துவான். அப்ப இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு பிடித்தமான ஒரு இடமாக இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாம் எந்த அளவுக்கு தொடர்போடு இருக்கிறோம், பள்ளிவாசலோடு எந்த அளவுக்கு நாம ஆர்வத்தில் இருக்கிறோம். பெரும்பாலும் நம்ம மக்கள்கிட்ட பள்ளிவாசலுடைய ஆர்வம் இருக்க மாட்டேங்குது. தொழுகையை நிறைவேற்றினாலும் கூட பெரும்பாலும் பள்ளியில வந்து நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. பள்ளியில வந்து தொழுகிறது இல்ல. அதுலயும் ரமலான் மாதமா இருந்தாலும் கூட அதுலயும் சில சுனக்குகள் ஏற்படுறதை பாக்குறோம். ஆனா நபி தோழர்கள் காலத்துல நாம பார்க்கும்போது தொழுகைக்கு மாத்திரம் இல்ல, அன்றாட பள்ளியோடயே இருந்திருக்கிறாங்க. எப்பவுமே பள்ளியோடயே இருப்பாங்களாம். அவ்வளவு செய்திகள் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் ரசூலா என்ன செய்யறாங்கன்னா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போறாங்க, தன்னுடைய பிள்ளைகிட்ட போறாங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க அவங்களுடைய கணவரை பத்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி, அவங்க எங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கும் என் கணவருக்கு மத்தியில ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டுட்டு. இது கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுறதா? இது ஏற்படாம இருந்தாதான் ஆச்சரியம். சண்டை வராதா? எங்களுக்கு சண்டையே வராது அப்படி ஒருத்தன் சொன்னானா அது பொய்யா கூட இருக்கலாம். ஏன்னா உண்மையில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அது எல்லையை தாண்டாம நாம பாதுகாத்துக்கிறோம். இப்ப இது மாதிரி யாருக்கு ஏற்படுது? ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய தம்பிக்கும் ஏற்படுது. அப்ப அவங்க அடுத்து என்ன பாக்குறாங்கன்னா, அப்ப அவர் எங்க, அவர் தெரியல, மதிய ஓய்வு என்னோடு இருக்காம வெளியே போயிட்டாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அவரை போய் தேடி பாருங்க எங்க இருக்காருன்னு. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவரை போய் தேடி பாக்குறாங்க. தேடி பார்த்தா அவர் பள்ளிவாசல்ல படுத்து கிடக்கிறார். அவர் சண்டை போட்டுட்டு, இப்ப நம்ம சண்டை போட்டா என்ன செய்வோம்? கோச்சிக்கிட்டு வெளியூருக்கு போவோம், ஊரை விட்டு போவோம், அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், எங்கேயாவது போவோம். பள்ளிக்கு வரணும்னு நமக்கு தோணுமா? அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பள்ளியில போய் படுத்து கிடக்குறாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போய் அவங்கள பாக்குறாங்க. அந்த காலத்துல பள்ளிங்கிறது வந்து நம்ம பள்ளி மாதிரி எல்லாம் இருக்காதுல்ல, டைல்ஸ் போட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்காது, மண்ணுதான். மண்ணுல படுத்துக்கிறாங்க. அவங்க மேனியில மண்ணு ஒட்டி இருக்கு. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா பார்த்துட்டு அவங்க மேனியில் உள்ள மண்ணை அப்படியே தட்டி விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பேர் வேற வைக்கிறாங்க, அபு துராப். அபு துராப்னா மண்ணின் தந்தைன்னு அர்த்தம். அவங்க கோச்சிக்கிட்டு மண்ணில் போய் படுத்து கிடந்தாங்களா இல்லையா, அதுக்காக வேண்டி மண்ணின் தந்தைன்னு ரசூலுல்லாஹ் பேர் வைக்கிறாங்க. பிற்காலத்துல இந்த பேரு ரொம்ப பிரபலியமா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்க, எனக்கு வந்து அபு துராப் என்ற பெயர் தான் மிக விருப்பத்திற்குரிய ஒரு பெயரா மாறிட்டு. அந்த அளவுக்கு அவங்க ரசூலுல்லாஹ் வச்சனால பிடிச்சிட்டு. அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன தெரியுது? ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக பள்ளியில வந்து படுக்கிறாங்க. தொழுகைக்கு வர்றது வேற, தொழுகைக்கு வர்றது இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு வரதே ரொம்ப ரேரு. ஆனா அவங்க வந்து தொழுகைக்காண்டி வரல, தொழுகை அல்லாத நேரங்களை வந்து இருக்கிறத பாக்குறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, சரி பள்ளிக்கு போவோம், இங்க ஒரு நிம்மதி. ஏன் அவங்க இப்படி பாக்குறாங்க? இந்த இடத்தினுடைய மகிமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பள்ளிவாசங்கிறது ஒரு நிம்மதிக்குரிய ஒரு இடம், பள்ளிவாசல் என்பது ஒரு அமைதிக்குரிய ஒரு இடம், நமக்கு வாழ்க்கையில அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி பள்ளியில வந்து அடைக்கலம் பெறாங்க. அப்ப இது மாதிரி நம்ம இடத்துல இருக்கிறத பாக்குறோமா? பெருமளவு பார்க்க முடியல. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களே அறிவிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிள்ளை, எனக்கு திருமணம் ஆகுவதற்கு முன்பாக பள்ளி தான் வீடாக இருந்தது. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் வீட்டிலேயே பள்ளியிலே இருந்தாங்கன்னா அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணு கேட்டுருவாங்களா இல்லையா? திருமணம் ஆயிட்டா அவங்களோட நேரம் கழிக்க வேண்டி இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன செய்யறாருன்னா பள்ளியோடய தன் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறார். அதை எப்படி அவர் வர்ணிக்கிறார்னா, பள்ளி தான் என் இல்லமாக வீடாக இருந்தது, பள்ளி தான் என் வீடு. அப்ப பள்ளி தான் வீடுனா அவருடைய தொடர்பு பள்ளியில எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? பள்ளியிலேயே இரவு நேரத்துல தூங்குவாரு, பள்ளியிலேயே இருப்பாரு, அதிகமா பள்ளியோடய நேரத்தை கழித்திருக்கிறத பாக்குறோம். இவர் யாரு தெரியுமா? இவர் ஒரு சிறுவர், இளைஞர் என்று கூட சொல்ல முடியாத ஒரு நிலையில் உள்ளவர், சிறுவர். அதுக்கப்புறம் இளைய பருவத்தை அடைகிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு போருக்கு வரதுக்கு அனுமதி கேட்கும்போது, உங்களுக்கு அனுமதி இல்லப்பான்னு தடுத்துறாங்க. உங்களுக்கு அந்த வயசு வரல, அதனால நீங்க இப்ப போருக்கு கலந்துக்கிற கூடாது என்று சொல்றதை பார்க்கணும். சின்ன வயசுல பள்ளியோட தொடர்பு. இன்னைக்கு சின்ன பசங்களுடைய பள்ளி தொடர்பு எப்படி இருக்கும்? பெருமளவு நீங்க பள்ளிவாசல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 40-50 தாண்டிய நிலையில இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால இப்ப கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு ஒரு 30-20 கூட வருது. ஆனா சின்ன வயசுல வர்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப கூட இந்த நோன்பு காலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளியில இஷா தொழுகை, இரவு தொழுகை, பயான் போன்ற நிகழ்ச்சி நடந்தாலும் கூட ஒரு பெரும்படை என்ன செய்யணும், அப்படியே ஊரை சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே ஊரை சுத்துறது ஒரு கும்பலா, ஒரு 100 பேர் 200 பேர், இவ்வளவு பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்களான்னு நமக்கே அப்பதான் தெரியும். அவ்வளவு பேர் என்ன செய்வாங்க, இந்த எண்டிங் ஆரம்பிச்சு அந்த எண்டிங் வரைக்கும் பாதையில அப்படியே என்ன செய்யறது, மனுஷன் போவானே வண்டி போவோமே அதை பத்தி எந்த ஒரு இல்ல, பாதையை மறைச்சிக்கிட்டு அவங்க பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறத பாக்கணும். அப்ப இந்த இளம் படைகள்லாம் பள்ளியில வந்து இருக்கிறத பாக்குறோமா? பார்க்க முடியல. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி பார்த்தாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, எல்லாம் இளம் சிட்டுகளா இருக்காங்க, இளைஞர்களா இருக்கிறாங்க. நம்ம காலத்தை திரும்பி பார்த்தோம்னா எல்லாம் சேர்ல உட்கார்ந்து தொழுகிற ஆளுக்கு. திரும்பி இப்ப பள்ளியில உட்கார்ந்துட்டு தொழுதுட்டு பின்னாடி பார்த்தோம்னா எல்லாம் சேரு. இவர் வந்து
தொழுகையிலிருந்து ஒருவேளை பின்னாடி போகிற நிலைமை வந்தா கூட ஒரு ஆள் வந்தா சேர்ல உட்கார்ந்து தொழுகிற நிலைமை தான் இருக்கும். எல்லாம் அந்த மாதிரி ஆட்களா நம்ம காலத்துல இருக்கிறோம். ஆனா ரசூலா காலத்துல எப்படி இருக்கு? எல்லாம் இளம் சிட்டுகளா இருக்கிறாங்க. அப்ப ரசூலா ஒரு வார்த்தையை மொழிறாங்க, இந்த இளம் சிட்டுகள் இருக்கிறாங்களா இல்லையா, இளைஞர்கள், இவர்களை கொண்டு யாரெல்லாம் பள்ளிக்கு வராமல் தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடை நான் எரிப்பதற்கு நாடுகிறேன் ரசூலா சொல்றாங்க. சின்ன ஆட்கள் இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, மத்தவங்களுக்கு என்னப்பா கேடு ரசூலா கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்களை பள்ளியில் பெருமளவு பார்க்க முடியல. இளைஞர்களை மட்டுமா அப்படின்னா அப்படி இல்ல, அதுக்கு ஈடா நாங்களும் பெரியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரியவர்கள் ஓரளவு பள்ளிக்கு வந்தாலும் இளைஞர்கள் பெருமளவு இருக்கிறத பார்க்க முடியல. அப்ப இதுக்கு என்ன காரணம்? பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல. பள்ளிவாசல்ங்கிறது அது சாதாரணமான ஒரு இடம் கிடையாது, வணக்கத்திற்குரிய ஒரு இடம் மட்டும் கிடையாது, நம்மை பண்படுத்தக்கூடிய ஒரு இடம், நமக்கு வாழ்வில் வெற்றி தரக்கூடிய ஒரு இடம். அதனுடைய தொடர்பு எப்பொழுது நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். மறுமை நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு ரசூலா நமக்கு சொல்றாங்க, அர்ஷினுடைய நிழல். அல்லாஹ் வந்து ஒரு 7 சாராருக்கு என்ன செய்வான்? அர்ஷினுடைய நிழலை தருகிறான். யௌமலா இல்ல இல்லா இல்லஹு. அது எப்படிப்பட்ட ஒரு நாள்னா எந்த ஒரு நிழலுமே இருக்காது அல்லாஹ்வுடைய நிழலை தவிர. அதுல அல்லாஹ் சிலருக்கு என்ன செய்யறான்னா தன் நிழலை வழங்குறான். 8 சாரார் அதுல இருக்கிறாங்க. அதுல ரசூலா ஒரு நபரை சொல்லி காட்டுறாங்க, ரஜுலுன், ஒரு மனிதர், கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். அந்த மனிதர் யார் தெரியுமா? தன் உள்ளம் எப்பொழுதும் பள்ளியோடு இணைப்பாக, அல்லக்கனா அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்கிறது. அப்படி யார் இருக்கிறாரோ அந்த மனிதர். இப்ப இந்த செய்தியில வந்து நாம 2 கருத்து எடுக்கலாம். ஒண்ணு, பள்ளியோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனா பள்ளிவாசலுக்கு வர்றது. சில பேர் பள்ளிவாசலுக்கு வந்து வராட்டி கூட பள்ளி வெளியிடங்கள் இருந்தாலும் பள்ளியை பத்தின ஒரு எண்ணமா இருக்கும். அல்லக்கனா பள்ளியோடு பின்னி பிணைஞ்சு இருக்கிறது, பள்ளியை பத்தி நினைப்பு. அடுத்த தொழுகைக்கு எப்ப போவோம், அடுத்து நாம எப்ப வந்து மத்த காரியங்களுக்காக பள்ளிக்கு போவோம் என்று அது பத்தின நினைப்பாகவே இருக்காரா இல்லையா, அதையும் இது குறிக்கும். பள்ளிக்கு வரதையும் குறிக்கும். நம்ம பள்ளிக்கு வராம வெளியிடங்கள் இருந்து பள்ளியை பற்றின ஒரு சிந்தனை, பள்ளியை பற்றிய ஒரு எண்ணம், அதையே நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் அதுவும் நமக்கு என்ன செய்யும்? இந்த நன்மையை பெற்றுத்தரும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த நன்மை எவ்வளவு பெரிய நன்மை! மறுமை நாளுடைய அந்த கடுமை கொடூரம் ரசூலா நமக்கு அவ்வளவு கொடூரமாக வர்ணிக்கிறாங்க. மறுமை நாள் என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களுடைய வேர்வைகளில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். சூரியன் உச்சியிலிருந்து தலைக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும். பூமி செம்பு தரையாக மாற்றப்பட்டிருக்கும். மேலிருந்து உஷ்ணம், கீழிருந்து உஷ்ணம், வெயில் தாங்க முடியாது, அப்படியே வேர்வைகளா அப்படியே வலிஞ்சு கொண்டிருக்கும். அப்ப அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுப்பான். அதுல ஒரு ஆள் யாரு? நீ பள்ளிவாசலோட தொடர்புல இருந்தியா? உன்னுடைய உள்ளம் எப்பவும் பள்ளிவாசலை பத்தியே ஒரு நினைப்புல இருந்துச்சா? நீ வா, நீ இந்த இடத்துக்கு வா. சொர்க்கவாசியாகவே இருந்தாலும் அரசினுடைய நிழல் கிடைக்காது. அதுல இந்த 8 சாரார்ல இருக்கணும். இந்த 8 சாராருக்கு தான் அந்த கண்ணியம். அதுல ஒரு ஆள் யாரு? பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். அப்ப இந்த ஒரு நிலை நம்மகிட்ட இருக்குதா? பள்ளிவாசலோடு ஒரு தொடர்பு இருக்குங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருதா? தொழுக தானே, பாத்துக்கிறோம், வீட்டுல தொழுகுவோம், அது எங்கனாலும் தொழுகலாம், எல்லா இடத்துலயும் நமக்கு அனுமதி தான். நம்ம ஆட்கள் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, சட்டம் ஒண்ணு இருக்கும், சலுகை ஒண்ணு இருக்கும். சலுகையை சட்டமாக்கிட்டு சட்டத்தை சலுகையாக்கிடுவார். இப்ப உதாரணத்துக்கு ஃபஜருக்கு முன் சுன்னத்து, ஃபஜருக்கு முன்னாடி தான் தொழுகணும், எப்பமாவது பின்னாடி தொழுகலாம், இன்னைக்காவது ஒரு நாள் தொழுகலாம். நம்மளால என்ன செய்வாரு? எப்பவுமே பின்னாடி தான் தொழுவார், என்னைக்காவது முன்னாடி தொழுவார். சட்டத்தை அப்படியே சலுகையா மாத்திட்டு சலுகையை சட்டமா மாத்துறது. அதே போல ஃபஜர் தொழுகை அல்லது ஏதோ ஒரு தொழுகை நாம தூங்கிட்டான் அப்படின்னா எந்திரிச்சதுக்கு அப்புறம் தொழுகிறது. இது எப்பமாவது தூங்கிட்டா. நம்மால் எப்பவுமே தூங்கிட்டு, இவருக்கு ஃபஜர் தொழுகை எப்பவுமே 10 மணிக்கு தான். ஃபஜர் தொழுகை எப்பவுமே சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, தூங்கிட்டா நினைப்பு வந்தோட தொழுவுங்க. அதுக்கு எப்பவுமே வா சட்டம்ங்கிறது அந்த நேரத்தில் தொழுகணும். சலுகை எப்ப முடியலையா அப்ப நீ மாத்திக்கலாம். ஆனா அதை அப்படியே உள்டா வாக்கி என்ன செய்யறது? சட்டத்தை சலுகையாகவும் சலுகை சட்டமாக ஆக்கி அதை மாத்தி செய்யறது. இப்படிதான் எல்லா விஷயங்களையும் செய்யறத பாக்குறோம். நீங்க வந்து எங்க இருக்கிறீங்களோ தொழுகை நேரம் வந்து அங்க தொழுவுங்க ரசூலா சொல்றாங்க. இது எப்ப? நீங்க திடீர்னு ஒரு இடத்துல இருக்கிறீங்க, தொழுகை நேரம் வந்துருச்சு, அப்ப இருக்கிற இடத்துல தொழுதுக்கிறீங்க. இதை வச்சுட்டு என்ன செய்யறது? எப்பவுமே இருக்கிற இடத்துலயே தொழுதுக்கிறது, பள்ளி பக்கமே போறது இல்ல. அதுவும் பள்ளி இல்லாத இடம், பள்ளி ரொம்ப தொலைவுல இருக்கு, நினைச்சு பார்க்க முடியாத தொலைவு. அப்படியா? பள்ளி வீட்டு பக்கத்துல இருக்கும், ஊர் பக்கத்துல இருக்கும். இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு பைக்கை வச்சுட்டு ஊர் ஊரா சுத்துவாங்க. கொஞ்சம் வந்தோம்னா பள்ளிக்கு வந்துடலாம், சட்டம் எங்களுக்கு சலுகை இருக்கு, எங்களுக்கு சலுகை இருக்கு என்று சொல்லி அந்த வந்து சலுகை சட்டமாக ஆக்கக்கூடியதை பார்க்கணும். அப்ப இந்த நிலை என்ன செய்ய நம்ம இடத்தில் மாற வேண்டும். பள்ளிவாசலோடு ஒரு தொடர்புல இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு பள்ளியோட தொடர்புல இருந்து பார்க்கிறோம். ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மகரிப் தொழுதுட்டு பள்ளியில உட்கார்ந்துக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? தொழுத உடனே காணா போயிரும். தொழுதுட்டு, அதாவது பின்னாடி ஒரு ஆள் தொழுதுட்டு தான் இருப்பாரு, அவர் தொழுதுட்டு இருப்பாரு, இவர் முந்தி கொண்டு எந்திரிச்சு போய் அவருக்கு போய் நிக்கிறது. இவர் இப்பதான் தொழுவாரா, இவர் எப்ப முடிப்பாரு, இந்த நேரத்துல சரியா செய்யறது, இவ்வளவு நேரம் ஓதிக்கிட்டு இருக்காரு, தொழுகிற ஆளை போய் திட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் அவசரமா முந்திக்கிட்டு போயிட்டு அவரு கரெக்டா வந்து தொழுதுகிட்டு இருப்பாரு, அவரை போய் என்ன செய்யலாம் திட்டுறது. இவருக்கு வேற வழி இல்லை, இங்க வந்து தொழுதுகிட்டு இருக்காரு, அவரை போய் என்ன செய்வாங்க திட்டுவாங்க. ஏன்னா வேகமா ஓடணும். பட்டு பட்டுன்னு ஒரு தொழுகை முடிச்சவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் காணா போயிடும். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தொழுது முடிச்சுட்டு மகரிப் தொழுதுட்டு பள்ளியில உட்கார்ந்துக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, என்ன நீங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க, யாரையும் காணோம், நீங்க இருக்கீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க,
அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இஷா தொழுகையை ஜமாத்தோடு எல்லாரும் சேர்ந்து தொழக்கூடிய அந்த கூட்டு தொழுகையோடு தொழுகிறாங்களோ அவங்க இரவில் பாதி நின்று தொழுத நன்மை. இந்த செய்தி அவங்க ஏன்ங்கிறது காரணம் சொல்லல. நீங்க ஏன் பார்த்து தொழுகிறீங்கன்னா அவங்க ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி எடுத்து சொல்றாங்க. நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்பதை மறைமுகமாக அதை செய்தி எடுத்து சொல்லி இஷா ஜமாத்தை நாம தொழுதோம்னா ஜமாத்தோடு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை. நான் ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுதா? மறைமுகமா சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்வோம்? ஒரு தொழுகையை தொழுது முடிச்சுனா வீட்டுக்கு போயிடுவோம், போயிட்டு தான் வருவோம். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. மகரிப் தொழுதுட்டோம், வீட்டுக்கு போகலாம், இருப்போம், பள்ளியில இருப்போம், இஷா வரைக்கும் இருப்போம், இஷா தொழுதுட்டு போவோம் என்று இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுக்குன்னு மார்க்க நமக்கு நன்மை சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு தொழுகையை நிறைவேற்றி விட்டு அதே இடத்தில் அமர்ந்து மற்றொரு தொழுகையை அவர் எதிர்பார்த்து இருக்கும் வரை அவருக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். வானவருடைய துவா கிடைக்கும். ஒரு தொழுகையை நிறைவேற்றிட்டு மற்றொரு தொழுகை எதிர்பார்த்து இருக்கும்போது அந்த நன்மையை அவருக்கு கிடைக்கிறத பாக்குறோம். அப்ப இது போன்ற பள்ளிவாசலோடு அதிகமான தொடர்பை நபி தோழர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்ப நாமும் இது போன்ற ஒரு தொடர்பை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல மட்டும் இல்லாமல் இந்த ரமலானில் இருந்து இறுதி வரைக்கும் நான் ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் இதனுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன்.